Hi student, 12th standard chapter 11 la x is 11.3 sum number 5. If x is a random variable with the probability density function f of x given by f of x ஓட function x plus 1 ஓட limits கொடுத்துட்டாங்க interval minus 1 to 0 minus x plus 1 ஓட interval 0 to 1 0 otherwise find the value probability நமக்கு distributive function ஓட f of x value find பண்ண சொன்னாங்க. Next p of minus 0.5 இருந்து 0.5 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு மைனஸ் ஒன்னுக்கு இன்டர்வல் எக்ஸ் பிளஸ் ஒன்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இதை நமக்கு லாஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒனுக்கு வேல்யூ நமக்கு டோட்டலாக ஜீரோ இந்த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மைனஸ் ஒன்லேருந்து ஜீரோ வரைக்கும் வேல்யூஸ் என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒன். ஜீரோலேருந்து ஒன்னுக்கு இன்டர்வல்னா வரும் மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு பிளஸ் ஒன். ஓகே, லாஸ்ட் நமக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எண்டிங் வேல்யூ ஜீரோ தான், ஸ்டார்டிங் எண்டிங் வேல்யூ ஜீரோ. ஏன்னா ஒன்னுலேருந்து நான் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ நமக்கு ஜீரோ, அது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ ஜீரோ, எண்டிங்கும் ஸ்டார்டிங் வேல்யூ ஜீரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன யூஸ் பண்ண, நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு மைனஸ் ஒன்னுக்கு இன்டர்வல்ல எக்ஸ்ன்ற வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் இன்டர்வல்ல நான் டினோட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் எவ்வளோ, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எதுவும் நமக்கு டினோட் பண்ணோம், எக்ஸ் வரைக்கும் தான் நான் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்னுக்கு இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஜீரோ, இப்போ டோட்டல் வேல்யூ ஜீரோ. ஓகே, செகண்ட் நான் ஃபைண்ட் பண்ணுறோம், மைனஸ் ஒன்னுக்கும் ஜீரோக்கு இன்டர்வல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒன்னா டினோட் பண்ணுறோம். இப்போ அந்த மைனஸ் ஒன்னுக்கு ஜீரோக்கு இன்டர்வல்ல எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டூ இன்டர்வல்ல எனி வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். அப்படி எப்படி செக், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஒன் பிளஸ் மைனஸ் ஒன் டு ஜீரோ. ஓகே, மைனஸ் ஒன் டு எக்ஸ், ஏன்னா எக்ஸ் வரைக்கும் டினோட் பண்ணோம் எக்ஸ். எஃப் ஏன்னா ஏன் டீல ஃபங்க்ஷன்னா இங்கே எக்ஸ் எண்டிங் வேல்யூ நான் எப்போ என்ன வரும், ப்ராபபிலிட்டினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ டீல தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த டோட்டல் வேல்யூ ஜீரோ. ஏன் ரீசன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒனுக்கு இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூனா நமக்கு இந்த டூ இன்டர்வலுக்கு ஜீரோ, அப்போ அந்த ஃபுல் வேல்யூ ஜீரோ ஆகிடும். ஆனால் மைனஸ் ஒன் டு ஜீரோக்கு இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒன்னு. அப்போ எக்ஸுக்கு நம்ம டி பிளஸ் ஒன், டீல ஃபங்க்ஷனுக்கு தான் டி பிளஸ் ஒன் டிடி. அப்போ இது ஃபுல்லாக எக்ஸாக எடுத்துக்க, அப்போ டி பிளஸ் ஒன்னா எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஓகே, டியோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து டிவைட்ல யூஸ் பண்ணலாம். அந்த ப்ளஸ் ஒன்று இருந்தால் ஒன்றும் மைனஸ் ஒன்னா மைனஸ் கம்பல்சரி ஃபைன் பண்ணணும். இது தனித்தனியாக கூட இண்டிவிஜுவலாக பண்ணலாம். இது ஃபுல்லாக எக்ஸ் பர் என்னக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ் பர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். பவர் ஒன்னுக்கு ஒன் பிளஸ் ஒன்னா டூ பை டூ, லிமிட்டு மைனஸ் ஒன் டு ஒன்னு, ஒன் பை டூ வெளில காமனாக எடுத்துரு. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் யூஸ் பண்ணுங்க, எக்ஸுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்பர் லிமிட்டு. லோயர் லிமிட் மைனஸ் ஒன் யூஸ் பண்ணா மைனஸ் ஒன் நமக்கு இந்த டேர்ம்ஸ் பண்ணா மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் இருந்துச்சுன்னா ஜீரோ எடுக்கும் ரிசல்ட்டு நமக்கு. லோயர் லிமிட்டு ஜீரோ ஆகிடும். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை டூ தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். செகண்ட் தேர்டு, இந்த ஜீரோக்கும் ஒன்னுக்கு இன்டர்வல்ல எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்றோம். இந்த ஜீரோக்கும் ஒன்னுக்கு இன்டர்வல், அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் எடுக்கிற இன்டர்வல், மைனஸ் ஒன் டு ஜீரோ வரைக்கும் ஒரு இன்டர்வல், ஜீரோ டு எக்ஸ். இப்போ த்ரீ இன்டர்வலா ஃபைன் பண்ணிட்டோம். மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் டு ஜீரோ, ஜீரோ டு எக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்பயும் ஜீரோ, ஸ்டார்டிங்கே ஜீரோ தான். செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டர்வல் எக்ஸ் பிளஸ் ஒன், அப்போ டி பிளஸ் ஒன். தேர்ட் இன்டர்வல் ஜீரோக்கு ஒன்னுக்கு இன்டர்வல்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன், அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன், அப்போ மைனஸ் டி பிளஸ் ஒன். ஓகே, இது ஜீரோ ஆகிடும், இது டி பிளஸ் ஒன் நமக்கு டி பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை டூ. அப்போ லிமிட் மைனஸ் ஒன் டு ஜீரோ லிமிட்டு, இந்த வேல்யூ நமக்கு மைனஸ் டி பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை டூ. ஏன்னா மைனஸ் வந்துச்சுன்னா டி வந்து அகைனா டியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, மைனஸ் ஒன் இருக்குது, மைனஸ் ஒன்னே டிவைட்ல யூஸ் பண்ணணும். எப்பவுமே அகைன் டைம் பண்ணி டிவைட்ல ஃபைன் பண்ணணும். ஓகே, இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது, ப்ளஸ் ஒன் இப்போ டியோட கோஎஃபிஷியன்ட் ஒன் இருக்குது, ஒன்று டூ இருந்தால் டூ டிவைட்ல யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லிமிட் ஜீரோ டு எக்ஸ். இதுக்கு அப்பர் லிமிட் ஒன் பை டூ காமனாக எடுத்துருங்க. அப்பர் லிமிட் யூஸ் பண்ணோம்னாங்க ஒன்னு, லோயர் லிமிட் யூஸ் பண்ண நமக்குண்ணா மைனஸ் ஒன் போட்டால் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஓகே, இந்த மைனஸ் டூ வந்து வெளியே எடுத்துறா மைனஸ் ஒன் பை டூ. இதுக்கு நான் யூஸ் பண்ண அப்பர் லிமிட் எக்ஸுக்கு டிக்கு எக்ஸ் யூஸ் பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். லோயர் லிமிட்னா டிக்கு ஜீரோ யூஸ் பண்ணா ஒன்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் மைனஸ் பிளஸ். இந்த பிளஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை டூனாலும் ஒன் ஆகிடும், இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு
Next, fourth condition, 1க்கு இன்ஃபினிட்டிக்கு இன்டர்வலை எக்ஸ் வேல்யூ டினோட் பண்ணுறோம். அப்போ எப்படி லிமிட் இன்டர்வல் ஸ்ப்ரெட் பண்ணோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் டு ஜீரோ, ஜீரோ டு ஒன்று, ஒன் டு எக்ஸ். அப்போ 1 2 3 4 ஸ்ப்ரெட் இருக்கா, மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் டு ஜீரோ, ஜீரோ டு ஒன்று, ஒன் டு எக்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஜீரோ ஆகிடும் ரிசல்ட்டு, செகண்ட் வேல்யூ டி பிளஸ் ஒன், then minus t plus 1, last interval 0 ஆயிடும், இந்த full value 0 ஆயிடும். இது interval na x plus 1 by whole square by 2, இது same x plus 1 whole square by 2, இந்த t ஓட coefficient minus 1 டிவைட்ல minus போட்டுங்க. ஓகே, x power n plus 1 by n plus 1, இது ஃபுல்லா என்ன வரும், t plus 1 ஃபுல்லா x எடுத்துருக்கேன், பவர் 1 இருக்குது, பவர்ல நாட் பண்ண வரும் 1 plus 1 2 by 2. ஓகே, இது ஏன் மைனஸ் பண்ணா அந்த டீயோட கொஸ்டின் மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் வந்து டிவைல போட்டுரும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தனித்தனியாக கூட பண்ணுங்க. ஓகேவா, டி பண்ணணும் டி ஸ்கொயர் பை 2, 1 டிடி பண்ணா பிளஸ் டி, இதுக்கு லிமிட்னா மைனஸ் 1 2 யூஸ் பண்ணாலும் இதே சேம் தான் ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, நான் ஒரே சேம் ஃபங்க்ஷனில் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ அப்பர் லிமிட் என்னடா 1/2 காமனாக வெளியே எடுத்து, நமக்கு அப்பர் லிமிட் யூஸ் பண்ணால் 1/2, லோயர் லிமிட் யூஸ் பண்ணால் 0. அதே சேம் மைனஸ் 1/2 வெளியே காமனாக எடுத்துருங்க. அப்போ அப்பர் லிமிட் வரும் 1 யூஸ் பண்ணால் 0, லோயர் லிமிட் யூஸ் பண்ணால் மைனஸ் 1. ஓகே, இது 0 ஆகிடும், நமக்கு 1 அப்பரு மைனஸ் லோயரு, 1/2 1/2 நமக்கு மல்டிப்ளை பண்ண நமக்கு இருக்கணும் 1/2 minus 1/2 ஃபர்ஸ்ட் 1/2 காமன் எடுத்தோம்னா அப்பர் லிமிட் போனால் நமக்கு 1 வரணும். ஓகே, ஏன்னா 1/2 காமன் எடுத்துட்டோம். ஓகே, சாரி 1 இங்கே 0 யூஸ் பண்ணால் 1, லோயர் லிமிட் 0. அப்போ 1 × 1/2, 1 × 1/2, 1/2 மைனஸ் 1னா ப்ளஸ் 1 இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்டர்வல் நம்ம ஃபர்ஸ்ட் லிமிட்னா ஃபங்க்ஷனுக்கு வரும் 0க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம், செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 கண்டுபிடிச்சோம், தேர்டுக்கு என்ன வரும் 1 மைனஸ் 1/2 எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபைன் பண்ணோம். இந்த இன்டர்வெல்ல 1 லாஸ்ட் என்ன வரும், நமக்கு 1க்கு இன்ஃபினிட்டி இன்டர்வெல்ல 1 ஃபைன் பண்ணோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபுல்லாக நமக்கு இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. செகண்ட் கொஸ்டினாக நமக்கு கேட்டோம், நாங்கள் பி ஆஃப் 0.-0.5 0.5 வரைக்கும் ஆன்சர் கேட்குறாங்க. நம்ம ப்ராபபிலிட்டி என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக யூஸ் பண்ணோம். இந்த லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு ஈஸியாக என்ன வரும், எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனில் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஒன்றும் ஃபார்முலா படுத்துருப்போம், ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பின்னா யூஸ் பண்ணுவோம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு நம்ம ஃபைன் பண்ணலாம். எண்டிங் லிமிட்டு மைனஸ் ஸ்டார்டிங் லிமிட்டு, எண்டிங் லிமிட்னா 0.5, ஸ்டார்டிங் லிமிட் மைனஸ் பண்ணால் அந்த ரிசல்ட் ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபார்முலால ஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 0.5 அந்த இன்டர்வல்ஸில் இருக்கும், இது 0.5 இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இப்போ எக்ஸ்க்குலாம் என்ன பண்ண மாட்டேன் 0.5 யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, செகண்ட் வந்து மைனஸ் 0.5 எந்த இன்டர்வல் நமக்கு இந்த இன்டர்வல்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ எக்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1 மைனஸ் 1/2, எக்ஸுக்கு என்ன பண்ண போறீங்க மைனஸ் 0.5 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே நமக்கு இந்த மைனஸ் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண, நமக்கு இந்த எக்ஸுக்கு என்ன வரும் 0.5 ஹோல் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2. இந்த ஃபார்முலா இங்க எக்ஸுக்கு வந்து 0.5, செகண்ட் இங்கன்னா யூஸ் பண்ண நமக்கு எக்ஸுக்கு மைனஸ் 0.5. இப்போ நெக்ஸ்ட் இந்த 1/2 காமனாக இருக்கும், இதுலேருந்து லெஸ் பண்ணால் நம்ம 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25, நெக்ஸ்ட் அதே சேம் மைனஸ் எது இருக்கும், இதில் லெஸ் பண்ணால் 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25/2. இது ரெண்டு சேம் 2 எல்சிங், இது ரெண்டு பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும், இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா 0.25. அப்போ 1ல் 0.25 லெஸ் பண்ணால் 0.75. ஓகே, இதுதான் நமக்கு மைனஸ் 0.5க்கும் 0.5 இன்டர்வல்ல ப்ராபபிலிட்டியோட ஃபைனல் வேல்யூ. ஓகே, very important. Thank you, student.